லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்லறிவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். அரசாங்க அக்கௌண்ட்டுகளுக்கு வெள்ள நிவாரண நிதி நீங்கள் அனுப்பணுமா இருந்தால் அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் மூலமும் அனுப்பலாம். எந்த ஒரு கட்டணமும் மறவிடப்பட மாட்டாது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்குரிய அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் வந்து என்னுடைய போஸ்ட்டில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் போட முடியாது அப்படின்றதால மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். குவைத்துடைய டினார் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 994 ரூபாய் 36 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 290 ரூபாய் 6 உள்ளது. இது வந்து அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பல இடங்கள்லையுமே அவங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஜெமியாக்கள்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. அவங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் விலை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதானே. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 624 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 894 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 665 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 42 தினார் 165 ஃபில்ஸ். தங்க விலை தொடர்ந்தும் அதி உச்சத்தையே தொடுகின்றது. இந்த நாட்களில் 7ஆம் தேதி டிசம்பர் மாதம் ஆரம்பமாகுது அடுத்த தலைவலி. இதோ இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தொடர்ந்தும் இலங்கைக்காக உதவி செய்து வருகின்றார்கள். ரொம்பவே நன்றி. உடனடியாக வெளியேறுங்க. இனிமேல் எந்த ஒரு குவைத்தி குடியிருப்பு பகுதிகளிலையும் பேச்சுலர்ஸ் தங்கிராதீங்க. அதிரடியாக கேமரா மானிட்டர்ஸ் 76 ஆஃபீஷியல்ஸ் நியமனம். பணிப்பெண் மரணம், பலமுறை கத்தி குத்து. ஆப்பிரிக்கர் மற்றும் இந்தியர் ஜஹரா பகுதிகளில் தொடர்ந்தும் நடக்கும் அமானுஷ்யமான தாக்குதல்கள். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும் குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் பெத்ரல் அமீரா எதிர்வரும் டிசம்பர் 7ஆம் தேதி முதல் குவைத்துடைய வானிலையில் மிகப்பெரியதொரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாற்றம் அல் மர்ஃபானியா இந்த ஆண்டு குளிர்காலத்தின் முதல் பருவம். வளிமண்டலத்தில் நிலவும் உயர் வெப்பநிலையின் விளைவாக மிகவும் குளிரான வானிலை எதிர்பார்க்கப்படுகின்றது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இடைக்கிடை வந்து இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள மழையும் பெய்யலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. எது எப்படியோ இனி வரும் நாட்களில் குளிருக்கான ஆயத்தங்கள் தயாராக இருந்தால் நல்லம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தும். ரொம்ப கவனமாக இருங்க. تبدأ تأثر فينا الجبهات الباردة الشمالية وتشتد. والنجم الأخير من نجوم المربعانية هو نجم شولة العقرب أو ذنب العقرب. في 2 يناير ندخل في أشد أيام الشتاء برودة وتصل في بعض الأيام إلى 0 المئوي مع الرياح الشمالية. لكن هذا العام مع دخول الجبهات الباردة السيبيرية علينا في الخريف فمتوقع أن تكون المربعانية باردة والشتاء بارد جدا والله أعلم. பாகிஸ்தான் இந்தியா
இரண்டு நாடுகளுக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தற்போது நிலவி வரும் மிக மோசமான காலநிலை சூழலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண பொதிகள் மற்றும் தங்களுடைய ஹெலிகாப்டர்களை கூட அனுப்பி மக்களினுடைய மீட்பு பணிகளுக்காக உதவி செய்யும் இந்த இரண்டு நாடுகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே மாதிரி பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், இலங்கையில் இருக்கும் அனைவருக்குமே, இந்த நேரத்தில் உதவி செய்யும் அனைவருக்குமே நன்றிகள். அதே போல் இந்தியர்கள் பலரும் இலங்கையில் சிக்கியிருந்தார்கள் விமான பிரச்சனை காரணமாக. அதே மாதிரி பதுல்ல சைட்லேயும் நிறைய பேர் இருந்தாங்க. அத்தனை பேரையும் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் மூலம் தற்போது இந்தியாவுக்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள். அதே போல் தயவு செய்து ரொம்ப கவனம். இனி வரும் நாட்களில் வீதிகளில் சர்வலைன்ஸ் கேமரா மூலம் கண்காணிப்புகள் ஆரம்பமாகுது. இந்த கண்காணிப்பில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அதிகாரிகள் நியமிக்கப்படுறாங்க. அதிகாரிகள் தொடர்ந்தும் இதை உற்று நோக்குவாங்க அப்படின்றது தான் இதில் மிக முக்கியமான கருத்து. கேமராக்கள் மற்றும் பாதுகாப்பு கண்காணிப்பு சாதனங்களை ஒழுங்கமைத்தல் மற்றும் நிறுவுதல் தொடர்பான வசதிகளை ஆய்வு செய்தல் மற்றும் மீறல்களை கண்டுபிடித்தல் ஆகிய விதிமுறைகளை திருத்துவதற்கான அமைச்சரவை முடிவை முதல் துணை பிரதமர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் வெளியிட்டுள்ளார். இந்த முடிவு மனிதவளம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையைச் சேர்ந்த 76 ஊழியர்களுக்கு வசதிகளுக்குள் நுழையவும் அவற்றை ஆய்வு செய்யவும் மீறல்களை கட்டுப்படுத்தவும் தகுதி வாய்ந்த அதிகாரிகளுக்கு அறிக்கைகளை பரிந்துரைக்கவும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. வாஸ்தான்றதுக்கு எல்லாம் இடமே இல்லை. நம்ம ஆள் நம்ம பையன் அப்படின்னு சொல்லி யாராவது அதிகாரி நம்மளை ரிலீஸ் பண்ணக்கூட முடியாது. ஏன்னா ஸ்பெஷலான ஆஃபீஸர்ஸ் 76 பேரை நியமிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா குவைட்டில் பேச்சுலர்ஸ் குடியிருப்பு பகுதிகளில் அதிகமாக எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். இனி வரும் நாட்களில் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளிலையும் சோதனைகள் மிக மிக அதிக தீவிரமாக இருக்கும். இனி வரும் நாட்களில் யாருமே தயவு செய்து குவைத்தி குடியிருப்பு பகுதிகள், குவைத்தி வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிகள் அல்லது குவைத்தி வீட்டுக்கு மேலே கூட ரூம் மாதிரி அடித்து தகரங்களால் தந்திருந்தாங்கனாலும் அதில் இருக்காதீங்க. இருந்தால் பிரச்சனை. குவைத்துடைய உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் போதைப் பொருளுக்கான திருத்த ஆணை சட்டத்தை வெளியிட்டுள்ளார். போதைப் பொருள் மற்றும் சைக்கோட்ராபிக் பொருட்களை எதிர்த்து போராடுவது தொடர்பான சட்டமன்ற ஆணை எண் 159 கீழ் 2025 வெளியிடப்பட்டது. மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை. போதைப் பொருள் சம்மந்தப்பட்டவங்க இனி வரும் காலமாவது திருந்துங்க. ரோடுகளில் இது வெறும் சித்திரமாக வரையப்பட்டதல்ல. இது அனைத்துமே விதிகளுக்கான குறியீடுகள், சமிஞ்சைகள். இதை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு டிரைவர்களுக்கான எச்சரிக்கை குவைத் ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட இருந்து. அதே மாதிரி ஜஹரா பகுதிகளில் மிகவும் கொடூரமான தாக்குதல் 2 தொழிலாளர்கள் கேம்ப் ஒன்றில் ஆப்பிரிக்க நாட்டவர் ஒருவருக்கு கத்திக்கூத்து, அதே போல் இந்திய நாட்டவர் ஒருவருக்கும் கத்திக்கூத்து ஏற்பட்டிருக்குது. 2மே ஜஹரா பகுதிகளில் நடந்த சம்பவம். 2 பேரும் ஜஹரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. யாருன்னே தெரியாத நபரால் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுதான் ஹைலைட்டு. யாருன்னே தெரியாத நபர்கள். ஜஹரா பகுதிகளில் கொஞ்சம் அமானுஷ்யமான விடயங்கள் நடக்குது, கவனமாக இருங்க. அதே மாதிரி கைரவான் பகுதிகளில் ஒரு குவைத்தி வீட்டு பணிப்பெண் ஒருவர் மொட்டை மாடியிலிருந்து, அதாவது மாடியிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்திருக்கிறாங்க. அதுவும் பக்கத்து வீட்டில் விழுந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் அதிகாரிகள் விரைந்து இவங்களுடைய சடலத்தை மீட்டு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வராங்க. யாராவது தள்ளி விட்டுட்டாங்களா, இல்லை இவங்களுடைய உயிர் அவங்களே மாய்த்து கொண்டாங்களா அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. சடலம் தற்போது ஜஹரா மருத்துவமனையில் வைத்திருக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து கவனம். ஜன்னல் துடைக்கிறதுக்கு கூட போகாதீங்க. கடைசியில் கேஸ் இந்த மாதிரி திருப்பி விட்டுருவாங்க. தள்ளி விட்டுட்டோம். யோசித்து நடந்துக்கோங்க. குவைத்தினுடைய முக்கிய விளையாட்டு குழுவில் அங்கமாக இருந்த ஒருவருக்கு குடியுரிமை பறிக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி நிறைய பேருடைய குடியுரிமைகள் பறிக்கப்பட்டிருக்குது. அவங்க எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்காக எஃபோர்ட் போட்டாங்களோ அந்த எஃபோர்ட் எல்லாத்தையுமே மறந்து குடியுரிமை நீக்கப்பட்டிருக்குது. இந்த நாட்டுக்காக இவ்வளோ காலமாக நான் கஷ்டப்பட்டேனே, இந்த நாடு ஏன் கடைசியில் எனக்கு குடியுரிமையை பறிச்சிட்டாங்க அப்படின்ற விரக்திக்கு கூட உள்ளாக்கப்பட்டிருக்காங்க நிறைய குவைத்தி குடிமக்கள். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்ன வேணாலும் நடக்கலாம்.
சிலர் வந்து எதிர்க்கலாம், அரசாங்கத்தை எதிர்க்கலாம். சிலர் வந்து அந்த ஆத்திரத்தை யார் மேலே காட்டுறதுன்னு தெரியாமல் வீட்டில் இருக்கிற தொழிலாளர்கள் மீது, இல்லை ரோட்டால் போகிற வெளிநாட்டவர்கள் மீது கூட காட்டலாம். இந்த வெளிநாட்டவர்களுக்கு இருக்கிற கூட சலுகை கூட நம்மளுக்கு இல்லையே அப்படின்ற அந்த கோபம் கூட குரோதமாக மாறலாம், வன்மமாக மாறலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். யாரோடையுமே பெருசாக பேச்சுவார்த்தைக்கோ வாக்குவாதத்துக்கோ போகாதீங்க. ஏதாவது பிரச்சனையாக இருந்துச்சுன்னா உடனடியாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், போலீஸுக்கோ அல்லது வேறு யாருக்கோ இல்லை உங்களுடைய கஃபீலுக்கோ இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடிதடி சண்டை சச்சரவுகளுக்கு தயவு செய்து யாரும் போயிடாதீங்க, கவனம். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கூட ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால் வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக. எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய்.